தயவுசெய்து இதை வந்து நான் ஃபஸ்ட்டாக பேசியிருக்கேன். தயவுசெய்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இருப்பீங்க, சப்போஸ் இதை தவிர பார்த்தீங்கன்னா பேசுங்க. நம்ம மதுரையில் இருக்க யூடியூபர்ஸ் நீங்களும் தயவுசெய்து இதை பற்றி பேசுங்க. நீங்கள் பார்க்குற எல்லா பேருமே யூடியூபர் கிடையாது, அதனால மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்க்குற மக்கள் இனிமேனாச்சும் அந்த மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அதான் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ணுற ஒரு உதவி வந்து யூடியூப் வந்து, ஏன்னா ஒவ்வொரு நாளைக்குமே புது புது யூடியூபர் வந்துட்டு இருக்காங்க. அதனால என்னப்பா ரெக்கமெண்ட் பண்ணுறதானே சொல்லுவீங்க, நீங்கள் சொல்கிற ரைட்டு தான். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேக் யூடியூபர்ஸ். அவங்க வந்து எப்படி நம்ம ஒரு ஃபைலையோ ஒரு படத்தையோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோமோ, அந்த மாதிரி தான் ஒரு இன்னொருத்தவங்க எடுத்த வீடியோவை அப்படியே காப்பி பண்ணி மற்ற இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறாங்க. அவ்வளோ என்ன ஒன்று வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. மற்றபடி அவங்க வந்து ஒரு கேமராவோ இல்லை ஒரு ஃபோன்லையோ எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் அடுத்தவங்களோட உழைப்பை திருடி எடுக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நோகாமல் நொங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து நிறையா யூடியூபர்ஸ் ஒன்று டிஃபரெண்ட்ல நிறையா பேர் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சங்கட்டமான விஷயம். ஏன்னா இப்போ நான் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வாய்ப்பே இல்லைன்னா நான் சொல்லுவேன். நான் ஏன் அப்படி சொல்றேன்னு பார்க்கறது சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கையும் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தோசைகள்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆனியனையும் மிளகாயும் போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறாங்க. கொஞ்சமா வாங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு மிளகாய் தூளியும் மஞ்சள் தூளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. சரி, அவன் போட்டிருக்க வீடியோவை பாருங்கள். எல்லாமே காப்பி போஸ்ட் வீடியோ, எதுவுமே இருக்குல்ல. இன்னொருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்கான், அதுக்கு வந்து எவ்வளோ வந்து 7,80,000 சப்ஸ்கிரைபர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் மற்றவங்க காப்பி பேஸ்ட் வீடியோவுக்கும் தனியாக நம்ம போடுறதுக்கு வீடியோக்கும் வித்தியாசம். என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நான் வீடியோ போட்டுருக்கேன். நிறைய பேர் பார்க்குற கண்டினியூஸாக பார்த்துக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோ, ஒரு வீடியோ 2 வீடியோ கிடையாது, 4 வீடியோ நான் ஃபோனில் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து நான் என்னைய மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறையா பேர், கொஞ்சம் நஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா நிறையா பேர். இப்போ என் ஃப்ரெண்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் 100 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நிறையா பேர் வந்து இருக்காங்க. அவங்களோட சொந்த முயற்சினால ஒரு வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி போட்டுருக்காங்க. நிறையா சேனல் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் 2 மில்லியன்லாம் இருக்குது. அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம 1000 1500 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து அசால்ட்டாக வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மில்லியன் 2 மில்லியன் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா, நார்மலாக வீடியோ எடுக்கிறது வந்து இணைய மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி ஒருத்தர் ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போகலாம். நம்ம இவ்வளோ சிரமப்பட்டு வீடியோ போட்டுருக்கோம், அதை வந்து ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போகிறோம்னா அது வந்து ரொம்ப சிரமம். தயவுசெய்து இப்போ பார்க்குற மக்கள் இனிமேனாச்சும் அந்த மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அதான் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ணுற ஒரு உதவி. மதுரையில் இருக்க யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்மள மாதிரி இருக்க யூடியூப்ஸ் வந்து மேலே வர முடியும். இல்லைன்னா அவங்க எதுவுமே பண்ணாமல் மேலே வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.